ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு புராணத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, நம்ம நேர்லேயும் கேட்டிருப்போம். கருடனுக்கும் பாம்பிற்கும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு கருடனுக்கும் பாம்பிற்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண ரீதியாக வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்க ஆசைப்பட்றேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு நான் சொல்கிறேன் அதாவது தட்ச பிரஜாபதி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்துட்டு 60 பெண்களில் வந்து பெண்கள் அவர் பிறந்திருக்காங்க. அதில் வந்துட்டு கத்ரு மற்றும் விந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு காஷ்ய மகரிஷி அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 பேரையுமே வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. விந்தை வந்துட்டு அமைதியானவளாக இருக்காங்க. கத்ரு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனர்ஸ் இருக்கவங்க வந்து. அதாவது மற்றவங்க வந்துட்டு விந்தையை வந்து மதிப்பு பேசுகிறதும் பாராட்டி பேசுகிறதும் வந்து கத்ருவுக்கு வந்து பிடிக்காம இருந்தது. இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒத்து போகாமே இருந்தது. கத்ருவிற்கு வந்து பிறந்தவங்க வந்துட்டு பாம்பு, விந்தைக்கு பிறந்த மகன் வந்து கருடனு. வானத்தில் வந்துட்டு 7 தலைகளை கொண்ட உச்சை சிரவ குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வந்து அந்த காலத்தில் இருந்ததாக வந்து ஒரு புராணத்தை சொல்கிறாங்க. அந்த குதிரை வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போகும். இப்போ வந்துட்டு கத்ருவுக்கும் விந்தைக்கும் நடுவில் வந்து ஒரு போட்டி இருக்குது. கத்ரு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த குதிரையை வந்துட்டு என்ன நிறம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த நிறத்தை நீ சொல்லு. அந்த நிறம் வந்துட்டு கலர் மாறி இருந்தது அப்படின்னா நீ வந்து எனக்கு அடிமையாக வந்து இப்போ இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே விந்தை வந்துட்டு அதோட நிறம் வந்துட்டு வெள்ளைன்னு சொல்கிறான். ஆனால் கத்ரு என்ன பண்ணுறா அப்படின்னா, இல்லை அது வந்து வெள்ளை இல்லை, நாளைக்கு பார்க்கலாம், அது வந்து மாறி இருந்ததுன்னா நீ எனக்கு அடிமை சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னோட பாம்பான பிள்ளைங்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து அந்த குதிரையோட வாலில் போய் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த குதிரை வரும்போது, பாரு அந்த குதிரையோட இது வாலில் கருப்பு இருக்குது, அப்போ நீ வந்து போய் மாற்றி சொல்லிட்ட, நீ எனக்கு அடிமையான்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. அப்போ வந்து விந்தையும் அவனுடைய மகன் கருடன் எல்லாமே இருந்துறாங்க. இது வந்துட்டு கருடன் வந்து போய் கேட்கும்போது, நம்ம வந்துட்டு அவங்களோட அடிமைத்தனத்தில் மீள்றதுக்கு கத்ரு வந்து தேவலோகத்தில் இருக்கிற அந்த அமிர்தத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை எடுத்துட்டு வரக்கு கருடன் போகும்போது தேவர்களுக்கு சொந்தமான அந்த அமிர்தத்தை வந்து இந்திர பகவான் தடுத்து இது தேவர்களுக்கு சொந்தம் அப்படிங்கும்போது, கருடன் வந்துட்டு இல்லை என் தாயோட அடிமையை நான் மீட்கணும், அதுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா அவர்கள் உனக்கு வந்து தீங்கு விளைச்சிருக்காங்க, அவங்கள ஏமாற்றி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட வரம் வாங்குறாரு. அதாவது இனிமேல் வந்து பாம்புகள் எல்லாமே வந்து கருடனுக்கு வந்து உணவாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆற்றங்கரையில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வரோன்னு சொல்லும்போது இந்திர பகவான் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்து போயிடுறாரு. அப்போ கருடன் வந்து கத்ரு வந்து கேட்குறாங்க கருடன்ட்ட, எங்கே அமிர்தம்னு. நீங்கள் கொண்டு தான் வர சொன்னீங்கன்னு அதனால் கொண்டு வந்தேன், இப்போ வந்து பறி போனதுக்கு என்னுடைய தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய தவறுன்னு சொல்லி கருடன் சொல்கிறாரு. அப்போ 2 பேருக்கும் சண்டை வந்து அப்போ வந்துட்டு கருடன் வந்து வரம் பெற்றதுனால அவர் வந்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி இந்த கத்ருவோட பிள்ளைங்களான அனைத்து பாம்பையுமே வந்து சாப்பிட்றாரு. இதனால தான் வந்துட்டு புராண ரீதியாக வந்து கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கத்ருவும் விந்தையும் வந்து 2 அக்கா தங்கச்சிங்க, அவங்களுடைய மகன்களை வர ஒரே சண்டையாக வந்து இந்த ஸ்டோரி வந்து இருந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கருடனுக்கும் பாம்புக்கும் ஏன் ஆகாதுன்னு சொல்லிட்டு சில ஸ்டோரிலாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் தெரியுங்க. இதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஸ்டோரி இருந்தாலும் நான் இந்த யூடியூப் சேனலில் வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேவோஷனல் வீடியோவோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கடவுளை பற்றின வீடியோவோ இருந்தால் நான் வந்து இந்த சேனலில் போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.